இந்திய வாக்காளர்களின் ஆதரவை இழந்ததற்கு அம்னோவே காரணம் என மாயிகா குற்றம் சாட்டியுள்ளது. இந்திய சமூகத்தில் அதிகரித்து வந்த அதிருப்திகள் குறித்து அம்னோவுக்கு பல முறை எச்சரித்த போதும் அவற்றை அது கண்டுகொள்ளவே இல்லை என மாயிகா தேசிய வியூக இயக்குநர் டாக்டர் சிவராஜ் சந்திரன் கூறியுள்ளார். மாயிகா மற்றும் அரசாங்கத்தின் மீதான இந்தியர்களின் ஆதரவு 2001 கம்போங் மேடான் இன மோதலுக்கு பிறகு சரியத் தொடங்கி 2007ஆம் ஆண்டுக்கு பிறகு கடும் கோபமாக மாறியது. கோயில் உடைப்பு, ஒரு தலைபட்சமான மதமாற்றம் மற்றும் சமயத்தின் பெயரால் சடலங்கள் பறிப்பு போன்ற ஒரு சில சம்பவங்களே அவற்றுக்கு உதாரணம். அம்னோ ஆதிக்கத்தின் கீழ் இருந்த அரசு மற்றும் சமய நிறுவனங்களின் கீழ் இவை நிகழ்ந்தன. பார்க்க போனால் 2007இல் உலக கவனத்தையே மலேசியா பக்கம் திருப்பிய இன்ட்ராஃப் பேரணி கூட மாயிகாவை மட்டுமே குறிவைத்து மேற்கொள்ளப்படவில்லை. மாறாக இந்தியர்களின் அடிப்படை உரிமைகள் மீது அம்னோ தலைமையிலான அரசாங்கம் காட்டிய பாராமுகத்திற்கு எதிராக விடுத்த எதிர்ப்பே அதுவென சிவராஜ் சுட்டிக்காட்டினார். உண்மையில் தேசிய முன்னணி கூட்டணியில் மாயிகா ஏதோ ஒரு பயணி மாதிரி தான் இருப்பதாகவும் தங்களுக்கு அங்கு உரிய மரியாதை இல்லை எனவும் அவர் தெரிவித்தார். எனவே தேசிய முன்னணி ஆட்சி அதிகாரத்திலிருந்து விழுந்ததற்கு மாயிகா காரணம் அல்ல, அது ஓட்டத் தெரியாமல் ஆபத்தாக வாகனத்தை செலுத்தியவர்களால் ஏற்பட்ட ஒன்றென சிவராஜ் அம்னோ தேசிய முன்னணி தலைமையை சாடினார். மீடியா பிரிமா முன்னாள் செய்தி தலைவர் அஷ்ரஃப் அப்துல்லா எழுதி FMTயில் வெளியான செய்தி கட்டுரைக்கு பதிலடியாக சிவராஜ் இந்த காட்டமான அறிக்கையை வெளியிட்டுள்ளார். மாயிகா இந்தியர்களின் ஆதரவை திரும்ப பெறப் போவதில்லை என்பதால் அது ஒரு சுமையாக மாறிவிட்டது என்றும் 15வது பொதுத் தேர்தலில் அது ஒரேயொரு இடத்தை மட்டுமே வென்றது என்றும் அஷ்ரஃப் கூறியிருந்தார். அதிக எண்ணிக்கையிலான இந்திய வாக்காளர்களை கொண்ட பகுதிகளில் வெற்றி பெற முடியாததால் மாயிகா இப்போது மலாய்க்காரர்கள் பெரும்பான்மையாக இருக்கும் இடங்களை சார்ந்துள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டிருந்தார். தேசிய முன்னணியிலிருந்து வெளியேறுவதை மாயிகா நெருங்கி வருவதாக கூறப்படும் நிலையில் ஒரு வாரமாகவே இப்படி இருதரப்புக்கும் இடையில் அறிக்கை போர் வெடித்துள்ளது. எல்லா நோய்களுக்கு முக்கிய காரணம் ரத்த ஓட்டம் சரியா இல்லாததுங்க. குறிப்பா தலைவலி, உடம்பு வலி, மறுத்து போறது, வசதியா இருக்கிறது, மூச்சு திணறல் மற்றும் பல. இதை நீங்க இப்படியே விட்டுட்டீங்கன்னா ரத்த கொதிப்பு, இனிப்பு நீர், இருதய சம்பந்தப்பட்ட நோய் மற்றும் பல நோயெல்லாம் வர ஆரம்பிக்கும். டென்ஷன் ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும். இது நவீன முறையில தயாரிக்கப்பட்டது. ஆண்டுகளா மலேசியால பயன்படுத்துறாங்க. டெஸ்லி, உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். போதைப்பொருள் கடத்தல் குற்றத்திற்காக மரண தண்டனை விதிக்கப்பட்ட மலேசியர் சாமிநாதன் செல்வராஜு வரும் நவம்பர் 27ஆம் தேதி சிங்கப்பூரில் தூக்கிலிடப்படுகிறார். அந்த நாட்டு அரசு அதனை உறுதிப்படுத்தியுள்ளது. கடந்த சில மாதங்களில் தட்சிணாமூர்த்தி, பன்னீர் செல்வம் என 2 மலேசியர்களுக்கு அக்குடியரசில் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சிங்கப்பூர் சிறைச்சாலைகள் சேவைத்துறையின் கடிதத்தின்படி செல்வராஜு குடும்பத்தினருக்கு நவம்பர் 26ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்ட சந்திப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. சந்திப்புக்கான நேரங்களாக காலை 10 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையும், பிற்பகல் 2 மணி முதல் மாலை 4 மணி வரையும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. போதைப் பொருளை தவறாக பயன்படுத்துவோருக்கான MDA சட்டத்தின் சில பிரிவுகள் சிங்கப்பூர் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக இருப்பதாக கூறி தொடுக்கப்பட்ட வழக்கு கடந்த ஆகஸ்ட் 28ஆம் தேதி சிங்கப்பூர் மேல்முறையீடு நீதிமன்றத்தால் நிராகரிக்கப்பட்டது. அச்சட்டமானது வழக்கின் அடிப்படை உண்மைகள் நிரூபிக்கப்பட்டால் குற்றம் சாட்டப்பட்டவர் போதைப் பொருளை வைத்திருப்பதாகவும் அல்லது அதன் தன்மையை அறிந்திருப்பதாகவும் நீதிமன்றம் கருத அனுமதிக்கிறது. இந்த கருதுகோளை எதிர்த்து வாதிடலாம், ஆனால் அதை நிரூபிக்கும் பொறுப்பு குற்றம் சாட்டப்பட்டவருக்கே உண்டு. சர்ச்சைக்குரிய இந்த சட்ட விதியால் பாதிக்கப்பட்ட தண்டனை கைதிகளில் சில மலேசியர்களும் அடங்குவர். ஜுமாஅத் முகமது சாயிட், லிங்கேஸ்வரன் ராஜேந்திரன், கே தட்சிணாமூர்த்தி, தற்போது சாமிநாதன் ஆகியோரே அவர்களாவர். New Skechers Aeroburst, running shoes that push the laws of aerodynamics. It all starts with Skechers Hyperburst technology, supercritical foam that gives Aeroburst unbelievable response and propulsion, plus a carbon-infused H-plate that returns more energy. Skechers Aeroburst. உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். மத்திய வியட்நாமில் கனமழை, வெள்ளம், நிலச்சரிவு காரணமாக குறைந்தது 41 பேர் உயிரிழந்துள்ளனர். பல பிரபல சுற்றுலா தலங்களும் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகியுள்ளன. 3 நாட்களில் 150 சென்டிமீட்டருக்கும் அதிகமான மழை கொட்டி தீர்த்ததே அதற்கு காரணம்.
இன்னும் 9 பேர் காணாமல் போயுள்ளனர். 52,000த்திற்கும் மேற்பட்ட வீடுகள் நீரில் மூழ்கியுள்ளன. 62,000 மக்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு மாற்றப்பட்டுள்ளனர். ஒரு மாநிலத்தில் ஆற்றின் மேல் இருந்த தொங்கும் பாலம் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டது. முக்கிய சாலைகள் நிலச்சரிவால் முடங்கியுள்ளன. சுமார் 1 மில்லியன் மக்கள் மின்சார துண்டிப்பால் தவிக்கின்றனர். நா த்ராங் நகரில் மொத்த சாலைகளும் வெள்ள நீரில் மூழ்கியுள்ளன. குழந்தைகளும் குடும்பங்களும் கூரைகளில் மேலேறி சமூக ஊடகங்களில் உதவி கோருகின்றனர். இதையடுத்து ராணுவம், போலீஸ் உள்ளிட்ட பாதுகாப்பு படைகள் போர்க்கால அடிப்படையில் மீட்பு பணிகளில் ஈடுபட்டுள்ளன. அடுத்த சில நாட்களுக்கு கனமழை தொடரும் எனவே மேற்கொண்டு வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு சம்பவங்கள் ஏற்படும் அபாயம் இருப்பதாகவும் வியட்நாமிய வானிலை மையம் எச்சரித்துள்ளது. விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. அரசாங்க துணை தலைமை வழக்கறிஞர் கேவின் மொராய்ஸ் படுகொலையில் மரண தண்டனைக்கு உள்ளான முன்னாள் ராணுவ மருத்துவர் ஆர் குணசேகரன் தனது தண்டனையை மறுபரிசீலனை செய்ய கூட்டரசு நீதிமன்றத்தில் புதிய மனு தாக்கல் செய்துள்ளார். 10 ஆண்டுகளுக்கு முன் நடந்த இந்த கொலையை நீதிமன்றம் மறு விசாரணைக்கு உட்படுத்த அவர் கோருகிறார். 1995ஆம் ஆண்டு கூட்டரசு நீதிமன்ற விதிகளின் 137வது பிரிவின் கீழ் அவர் மனு தாக்கல் செய்துள்ளார். இந்த விதி கடுமையான அநீதியை சந்தித்ததாக கருதும் தரப்புகள் கூட்டரசு நீதிமன்றத்தின் தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய அனுமதிக்கிறது. அவ்வகையில் மேல்முறையீட்டில் தனது தரப்பு வாதங்கள் சரியாக பரிசீலிக்கப்படவில்லை என குணசேகரன் கூறுகிறார். அப்போதைய தலைமை நீதிபதி துன் தெங்கு மைமுன் துவன்மாட் தலைமையிலான 3 நீதிபதிகளை கொண்ட குழு தனது வழக்கறிஞர்கள் சமர்ப்பித்த வாதங்களை முறையாக பரிசீலிக்க தவறிவிட்டதாக தற்போது சுங்கை புலோ சிறையில் இருக்கும் குணசேகரன் தாக்கல் செய்த அஃபிடவிட் மனுவில் கூறப்பட்டுள்ளது. இதனால் இயற்கை நீதி மீறப்பட்டுள்ளது. மற்ற 2 குற்றவாளிகளுடன் ஒப்பிடும்போது தண்டனையிலும் வேறுபாடு உள்ளது. இது நீதிக்கு புறம்பான தவறான செயலாகும் என்றும் குணசேகரன் குறிப்பிட்டுள்ளார். இந்த வழக்கை மீண்டும் விசாரிக்க வேண்டுமா இல்லையா என்பதை கூட்டரசு நீதிமன்றம் விரைவில் தீர்மானிக்க உள்ளது. கேவின் மொராய்ஸ் கொலையில் முக்கிய குற்றவாளியான குணசேகரனுக்கு உயர் நீதிமன்றம் விதித்த மரண தண்டனையை கடந்த ஜூலையில் கூட்டரசு நீதிமன்றம் நிலைநிறுத்தியது. எனினும் எஸ் நிமலன், எஸ் ரவிச்சந்திரன் ஆகிய மற்ற 2 குற்றவாளிகளுக்கும் முறையே 35 மற்றும் 40 ஆண்டுகள் சிறை தண்டனை மட்டுமே விதிக்கப்பட்டது. ஒரு நாளைக்கு நம்ம இருதயம் எத்தனை வாட்டி துடிக்குது தெரியுங்களா? கிட்டத்தட்ட 1 லட்சம் வாட்டி. நம்ம தூங்குற நேரத்துல இருதயம் மெதுவா துடிக்கும். நம்ம இருதயம் ஒரு என்ஜின் மாதிரி நான் ஸ்டாப்பா உடம்பு முழுதும் ஆக்சிஜன் பம்ப் பண்ணிட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியாக்கிடுறோம். ரத்த ஓட்டம் இருதயத்துக்கு சீரா இல்லைன்னா பல பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். உயர் ரத்த கொதிப்பு, இருதய சம்பந்தப்பட்ட நோய்கள் மற்றும் பல. டெஸ்லி டென்ஷனோட மகிமை ரத்த ஓட்டத்தை சீராக்கிடும், இருதயத்தின் சுமையை குறைக்கும். டெஸ்லி உங்கள் ஆரோக்கியத்தின் நண்பன். கடந்த ஆண்டு மலேசியாவில் மொத்தம் 1,90,304 திருமணங்கள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. இது 2023ஆம் ஆண்டில் பதிவான 1,88,614 திருமணங்களை விட 0.9 விழுக்காடு அதிகமாகும். மொத்த திருமணங்களில் முஸ்லிம் திருமணங்கள் மட்டுமே 72.3 விழுக்காடாகும். அதே சமயம் 2024இல் 60,457 விவாகரத்துகள் பதிவாகியுள்ளன. இது 2023இல் பதிவான 58,095 விவாகரத்துகளை விட 4.1 விழுக்காடு உயர்வாகும். முஸ்லிம் விவாகரத்துகள் 2023இல் 44,322 2024இல் 47,577 உயர்ந்துள்ளன. இது 7.3 விழுக்காடு அதிகரிப்பாகும். ரூஜோக் அதாவது திரும்ப ஒன்று சேருதல் சம்பவங்கள் 2024இல் 5,563 பதிவாகின. முந்தைய ஆண்டோடு ஒப்பிடும்போது இது 4.7 விழுக்காடு குறைவாகும். விவாகரத்து அதிக அளவில் 30 முதல் 34 வயதுக்கு இடைப்பட்டவர்களையே உட்படுத்தியுள்ளதும் தெரிய வந்துள்ளது. இவ்வாண்டு ரயில் தண்டவாளங்களில் நிகழ்ந்த கேபிள் கம்பி திருட்டுகளால் நாடு முழுவதும் ரயில் சேவையில் 1,300 மணி நேரங்களுக்கு மேல் தாமதங்கள் ஏற்பட்டுள்ளன. இதனால் ஆயிரக்கணக்கான பயணிகள் சிக்கி தவித்து போகும் இடங்களுக்கு நேரம் தவறியுள்ளன. திருடப்படும் கம்பிகள் பெரும்பாலும் பழைய இரும்பு சாமான்களாக விற்கப்படுகின்றன. ஆனால் அதன் விளைவுகள் மிகப்பெரியவை என போக்குவரத்து அமைச்சு கவலை தெரிவித்துள்ளது.
சமிக்ஞை முறை சேதமடைதல், கோடிக்கணக்கான ரிங்கிட் பழுதுபார்ப்பு செலவுகள், பாதுகாப்பு ஆபத்துகள் என அவற்றை அது பட்டியலிடுகிறது. இந்நிலையில் போலீசாரும் ரயில்வே அதிகாரிகளும் இணைந்து கேபிள் திருட்டுக்கு எதிரான கண்காணிப்பை அதிகரித்துள்ளனர். தவிர சிசிடிவி, ட்ரோன் கேமரா கண்காணிப்புகள், கடுமையான தண்டனைகள் போன்றவையும் கொண்டுவரப்பட உள்ளன. பயணிகளும் எச்சரிக்கையுடன் இருந்து சந்தேகத்துக்கிடமான செயல்களை உடனடியாக புகார் அளிக்குமாறு அதிகாரிகள் வலியுறுத்துகின்றனர்.